இந்த சட்னி அரைச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை இட்லி நீங்க வீட்டுல சுட்டு வச்சாலுமே பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நம்ம 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு 3 நெல்லிக்காய் இதை வந்து நீங்க கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. மிக்சியில போட்டு பல்ஸ்ல போட்டீங்கன்னா இந்த இதுல இருக்க அந்த விதை வந்து தனியா வந்துடும். போட்டு பல்ஸ்ல போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை மட்டும் எடுத்துருங்க. பாருங்க, இந்த விதை ஃபுல்லா வந்துருச்சு. கலருக்காக நம்ம இதுல வந்து காஷ்மீரி சில்லி நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து நல்ல ஒரு குருணை பெருங்காயம் நல்ல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 7 பல்லு அளவுக்கு பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. எல்லாமே பச்சையாவே போட்டுக்கலாம். அது மாதிரி 2 தக்காளி, வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமா மல்லி இலையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு உப்பு போடணும். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். நல்லா தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க, அப்படியே நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊத்திக்குங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் நீங்க ஊத்துனீங்கன்னா இந்த சட்னி வந்து வேற லெவல்ல இருக்கும். இது வந்து ஒரு 10 நாளைக்கு இந்த சட்னி நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எல்லாமே பொன் வறுவலா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா நம்ம வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அப்ப கலர் வந்து சூப்பரா இருக்கும், சட்னி கலரு. இப்போ இதுல நம்ம இந்த சட்னி எடுத்து ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த சட்னி வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்ந்து நல்லா வேகட்டும். கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே அடுப்புல இருக்கட்டும். சட்னியில எண்ணெய் ஊத்தின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமா மல்லி இலையை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. சாதத்துல கொஞ்சமா அந்த ஊறுகாய் மாதிரி கொஞ்சமா எடுத்து வச்சு நீங்க தயிர் சாதத்துக்கா இருந்தாலும் சரி, வெரைட்டி ரைஸ்க்கா இருந்தாலும் சரி சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.